சர்ச்சு பக்கத்துலேயே கோவில். எனக்கு என்னவோ அதே ஃபோனில் டிஸ்பிளே மட்டும் மாற்றுற மாதிரியே அப்படியே ஜூம் பண்ணு. ஆமாம், நான் எதுக்குண்ணா வைக்கிறேன்? பிரம்மாண்டமாக ஏசு பிறந்த இடம் எடுத்துட்டு அதை விட அப்படியே போயிடலாம். கேமரா நல்லா புதுசாக நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது ரெண்டுமா? அப்படியே வெளில ஷாட் ஆகுது. அடுத்த ஷாட் ஆகுது. सत्या लाइट पे करो लाइट पे करो சொன்னா வாங்கடா.
இனி உடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன். உம்முடைய பணியால் ஒருவனாக என்று வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் வழங்கால் படித்து நம்மை நாமே சோதிக்க அறிவோமா. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துன்பத்தில் உருவாக்கும் பானைகளாய் பிறந்து கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பார். அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக. முறைமுறையாய் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது சங்கீதம் 98, பக்கம் பழைய ஏற்பாட்டின் பக்கம் 731, சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் ஈர சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் செய்து வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் எனக்கு இல்லாமல் நியாயம் செய்வார். ஆமென்.
திடப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய நேசகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உங்களை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய தினம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆகியும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தினர். முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை இக்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அருப்பி மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையை களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விளாச்சையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டேன். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதை வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்து பிறந்த இரவாக இன்றைய தினம் வாசிக்கப்பட வேண்டிய நிருபமாகும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. பக்கம் 296. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முறுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். வாசிக்கப்பட வேண்டிய நிருபமாகவும் வாசித்தாயிற்று. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அகில உலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோம். இன்றைய நாளிலே விசேஷமாய் எசையா விசுவாச அறிக்கையின் மூலமாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்வாங்கி சொல்லும்படி உங்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், சர்வத்துக்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பெயரான குமாரன். சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவில் நின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லவர், பிறந்தவரே, கடவுளில் நின்று கடவுள்,
ஜோதி என்று ஜோதி, மெய்யான தேவன் என்று மெய்யான தேவன், பிதாவோடு ஏக வஸ்துவானவர், இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின, இவர் மனிதனாகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் வரமண்டலங்களில் இருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாதையில் மனிதனானார். முந்தி பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத எழுத்துக்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலங்களுக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நடுத்தீர்க்க மகிமையோடு திரும்பி வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்து வருமாமே. பரிசுத்தரும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானம் உண்டு என்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அதிமங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே. கீர்த்தனை 22 பாடுவோம். கிறிஸ்துவுக்கு அருமையான திருச்சபையாரே, உடன் விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த நேரத்திலே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் ஈவு ஆராதனைக்கு நம்முடைய ஆர்ப்பாட்ட புத்திரன் திருச்சபையுடைய பேராயர் மாமரை திரு சாமுவேல் கருணை ஐயா அவர்களை அணுகி நாங்கள் கேட்டபொழுது அவர்கள் இந்த நாளிலே வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். ஒருவேளை அநேக திருச்சபைகளிலிருந்து அழைப்பு
ஆனாலும் கூட இந்த நாளிலே இந்த கர்த்தரின் திருச்சபையிலே நான் வந்து அருளுடைய ஆற்றுகிறேன் என்று சொல்லி ஐயா அவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சி. நம்முடைய பாஸ்டிங் கமிட்டி மெம்பர்ஸ், திருச்சபை மக்கள், நம்முடைய அனைவருடைய கார்பரேட் குருசேகர் அனைவருடைய எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகள் உங்களுடைய சமூகத்துக்கு ஒன்றாய் இருப்பதாக. ஆமாம். கிறிஸ்து பிறந்த இரவு ஆராதனைக்கு திருச்சபையின் பெரியவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அது லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 20 தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடப்பிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேற்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாதை அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். மேற்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள் என்றார்கள். கிறிஸ்தியேசுக்குள் எனக்கு அன்பான கார்பேல் குருசேகரத்துடைய அருமையான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்தி முதலாவது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த பெருந்தொற்றுக்கான எச்சரிப்பு நம்மை வந்து சேர்ந்து விடுமோ இல்லையாய் முகக்கவசம் அணிந்து நம் கைகளையும் நம்முடைய சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு சமூக இடைவெளியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாய் ஆராதனை வேலைகளில் கம்யூனியன் காய் இங்கே வந்து புரிந்து கொள்வதும் எல்லாரும் அந்த கப்பை எடுத்து திரும்பியை பார்த்து இங்கே பிரித்து சமூக இடைவெளி என்று அதை கம்யூனியனை எடுத்துக்கொள்வதையும் தவிர்த்துவிட்டு இருப்பிடத்துக்கு போய் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால நாம் இந்த தொற்று நம்மை பாதிக்காமலும் நம்மை பாதுகாக்கப்படலாம். அதை நீங்கள் தவிர்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள்
நம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி எத்தனை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமானது. ஆனால் நாம் எல்லாரும் பயந்து கொண்டே இருக்கிறோம். இந்த செய்தி சொன்ன மாத்திரத்திலிருந்து மீட்பர்கள் எப்படி பயந்தார்களோ அப்படி நாமும் கூட பயந்து கொண்டே இருக்கிறோம். மனுக்குலம் படைக்கப்பட்ட போது கடவுள் தன்னுடைய சாயலை ஒத்து இருக்க வேண்டும் என்று தன் சாயலையே நாம் ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிறோம். தன்னுடைய சாயலை ஒரு மனிதன் இருக்க வேண்டும். தன்னுடைய கடவுளின் தன்மைகளை பெற்றவனாய் அவன் இருக்க வேண்டும் என்றுதான் உலகத்தையும் இயற்கையையும் ஜீவராசிகளையும் அதிலே மனிதர்களையும் படைத்தார். ஆனால் மனுக்குலம் ஒன்றை படைக்காவிட்டால் இந்த உலகம் எப்படி இருந்தது? மனுஷனை மட்டும் படைக்காத உலகம் எப்படி இருந்தது? எல்லாரும் மாஸ்க் போட வசதியா போயிட்டு நல்லாவே இருக்கும். மனிதன் என்கிற ஆறறிவு படைத்த ஒரு உயிரினத்தை மாத்திரம் கடவுள் படைக்காதிருந்தால் இந்த உலகம் கடவுளின் நோக்கத்தை அடைகிற நிலையில் இருந்தது. அழகாகவே இருந்தது. இந்த ஆறறிவை கொண்டு மனிதன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி கடவுளின் படைப்பை முற்றிலுமாய் பாழாக்கி கடவுள் சொன்ன வார்த்தைகளையாவது கேட்டு நடந்தானா என்று பார்த்தால் அது ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் கடவுளின் வார்த்தையை கேட்பதாக இல்லை. வரலாற்றில் பார்க்கிறோம், படைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுளின் திட்டத்தை மீறி நடந்து கொண்டே இருந்தது. எனவேதான் அவர் இந்த உலகம் வைக்கப்பட வேண்டும். கடவுள் எந்த நோக்கத்துக்காய் மனுக்குலத்தை படைத்தாரோ அல்லது இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த படைப்பின் திட்டம் நிறைவேறும் என்பதற்காக அவர் பல்வேறு முயற்சிகள், பல்வேறு தயை நம் மீது பொழிந்தார். ஆனால் மனுக்குலம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. பல கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதற்கான பல நிகழ்வுகள் திருமலையில் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டி கடவுளின் தன்மையை சுட்டிக்காட்டி அவர் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளுமே இன்னைக்கு கடவுள் நம்ம எதற்காக சந்திக்க வருகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு வாசி கேட்ட 98ஆம் சங்கீதமே அழகாக சொல்கிறது. பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இது ஒரு கடவுள் படைத்த உலகத்தை அதன் தன்மைக்கு மாறாய் மாற்றிய பொழுது கடவுள் அதனை நியாயம் தீர்க்கவும் நீதி வழங்கவும் வருகிறார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல். பின்னால் தீர்க்கர்கள் காலத்திலே கடவுள் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் வந்துட்டார், கடவுள் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே அழகாக சொல்கிறார்.
அங்க நியாயந்திக்க வர இங்க கடவுள் உங்கள் நடுவில் இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கிற போது யோவானுடைய சீடர்கள் வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்கிறார். அவங்களுக்கு சந்தேகம். அந்த சந்தேகம் இன்று வரைக்கும் தொடர்கிறது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தொடர்கிறது. அவரை யூதர்கள் மத்தியில் தொடர்கிறது. கடவுள் வருகிறவர் என்று சொல்லப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து தானா? நாம் இயேசு கிறிஸ்து என்று நம்புகிறோம். ஆனால் இஸ்ரவேலர் இன்னும் அவரை நம்பவில்லை. மேசியா வருவார் என்றவர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த காத்திருப்பின் வெளிப்பாடுதான் அவர்கள் நம்பிக்கை இழக்கிற பொழுதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர் இந்த இறையில் புரிந்து கொள்வார். இருந்தவர் வரலாற்றில் இருந்தவர், இப்பொழுது இருக்கிறவர், வருகிற கடவுள். அப்ப கடவுள் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அது 2ஆம் வருகையாக தொடர். கிறிஸ்துவெல்லாம் 2ஆம் வருகை என்று சொல்வதும் அல்லது இன்னும் வரவில்லை என்று ஒரு கூட்டத்தினர் சொல்வதும், திருமலை அவர் உங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணருங்கள் என்பதும் நமக்கு தெளிவாய் சொல்றார். இந்த தீர்வுதான் என்ன? கடவுளை காணும் வரை நமக்குள் மேய்ப்பர்களுக்கு இருந்த பயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு எப்ப அந்த பயம் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தரிசித்த போதுதான் அந்த பயம் நீங்கிவிட்டது. காரணம், வயல்வெளிகளிலே எருசலேம் தேவாலயத்தில் பலியிடப்படுகிற ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மக்கள் இந்த ஆடுகள் எல்லாம் பலியிடுவதற்காய் கொண்டு செல்லும் வாங்கிப்போம். அப்படி மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு உங்களுக்காக ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே பலியிடப்பட வேண்டிய படப்போகிற ஒரு ஆடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது. இந்த உலகத்தை மீட்கும் பொருளாய் பலியிடப் போகிற ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்கிற செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மேய்த்துக் கொண்டிருந்த ஆட்டையெல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவை காணும் அந்த செய்தியை மற்ற மக்களோடு பிரஸ்தாபப்படுத்தும். இனி எருசலேமில் பலியிட ஆடுகள் தேவையில்லை, நமக்காக தன்னை தத்தமாய் தருவதற்கு ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தியை கேட்டவர்கள் தான் அவர்கள் மத்தியில் இருந்த பயம். அதனால்தான் வருகிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய கடவுள். அப்ப ஏன் நாம் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், கொண்டாடி? ஒருவேளை இந்த கிறிஸ்து வந்துவிட்டார், நம்மோடு வாசம் செய்கிறார், அவர் பரிசுத்த ஆவியாய் நம்மோடு வாசம் செய்கிறார் என்ற செய்தியை நாம் அறிந்திருந்தால் கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அவர் எப்போது வருவார்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து
தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் அவருடைய வருகையில் என்ன தாமதம்? நீங்களும் நாம் எதிர்பார்க்கிற அந்த வருகையில் என்ன தாமதம்? அவர் பிறப்பை நாம் கொண்டாடிக் கொண்டே இருக்கிறோம். அவர் பிறந்த நாள். ஆனால் அவர் வருகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் நம்மிடத்திலே ஏன் அவர் தாமதிக்கிறார்? அதற்கான தெளிவான விளக்கம் தான் அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை கொடுத்து தாமதியாகிறார். வரம் சொன்னதை பற்றி அவர் ஒரு நாளும் தாமதியாகிறார். ஒருவரும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடைய பொறுமையோடு ஒரு ஆளு கூட மிஸ் ஆகும். அவர் மந்தையை விட்டு இடறி போய்விட, அவர் மந்தையை விட்டு தூரமாய் விலகி போய்விட, அதற்காக அந்த காத்திருப்பு ஒரு பர்பஸ் அதிலே இருக்கிறது. மணவாளனை வரவேற்க ஆயத்தமில்லாத 5 பேர் இருந்தார்கள், ஆயத்தத்தோடு இருந்தார். ஆனால் ஆயத்தமில்லாத கன்னியரும் அவர்களையும் ஆயத்தப்படும் இறையரசுக்குள் கொண்டு சேர்க்கிற வரை கடவுளின் வருகை கொண்டாடப்பட்டுக் கொண்டே அது இன்னும் நூற்றாண்டுகளா, ஆனால் நாம் கொண்டாடிக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை எதிர்பார்த்துக் கொண்டே அந்த காத்திருப்பில் தான், அந்த தாமதத்தில் தான் நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ளுகிற ஒரு காலம் நமக்கு கொடுக்கப்படும். பெரிய காலம் கடவுளை தைரியமாய் சந்திக்க, கடவுளை தைரியமாய் எதிர்கொண்டு போவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காலம்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு. இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு தருகிற செய்தி. இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயா அந்த 9ஆம் அதிகாரம் இந்த 1ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈரப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாகிய கருவிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புரஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிழ் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெருகிய வெளிச்சம். இந்த மக்கள் தான் கலிலேயாவில் இருக்கிற அந்த மக்கள், இருளில் இருக்கிற மக்களை குறையின மக்கள், இருளில் இருக்கிற மக்களை போல அவர்கள் அவர்களையும் மீட்டுக் கொண்டுள்ளார். இந்த மண்ணைக்குள்ளாய் அவர்களையும் மீட்டுக் இருளிலும் மரண இருளிலும் மரண இருளிலும் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் பெற அவருடைய வருகை நம்மை சந்திக்கும். இப்படிப்பட்ட இருளில் இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை மீண்டும் கடவுளத்தை கொண்டு வருகிற பெரிய பொறுப்பு. அது சாதாரண விஷயம். விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை கடவுளத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி, அவர்களுக்கான நியாயத்தையும் நீதியும் செய்வதற்கு இன்றைக்கு பலத்தை எதிர்ப்பு சமயத்திலும் அரசியலிலும் சமுதாயத்திலும் விளிம்பு நிலை மக்கள் முன்னேறுவதற்கான தடைகள் ஏராளமாய் இருந்து அது ஒரு கலை வடிவமாக கூட அதை எதிர்க்கிறார். விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு நீதி கிடைச்சிச்சுன்னு ஒரு கலை வடிவம் இந்த நாட்டில் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் அதை கூட ஜாதிய சாயம் அல்லது அதனை சமூக அரசியல் சாயம்
பூசி அவர்களை விழிப்பு நிலையிலேயே இருளிலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் வருகை இப்படிப்பட்ட விழிப்பு நிலையில் இருக்கிற மக்கள், பெண்கள், குழந்தைகள், இவர்களை மீட்டுருவாக்கம் செய்ய, அவர்களை ரெஸ்டோர் பண்ணி அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுமே கிறிஸ்து வருகையில் நாம் செய்ய வேண்டும். திருச்சபையாய் நாம் ஏற்றிருக்கிற சீடத்துவத்தில் இருக்கிறார். கடவுளின் திருப்பெயரை நாம் திருமுழுக்கு பெற்றிருப்பதன் நோக்கமே நாம் இந்த திருப்பணியை செய்ய விழிப்பு நிலையில் இருக்கிற இருளில் இருக்கிற மக்களை மீட்டு எடுக்கிற பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் கடவுள் ஆண்டுதோறும் சந்திக்கிறார். நமக்கு இருக்கிற தடைகளை, பயத்தை எல்லாம் நீக்கிறார். அந்த மீட்புருவாக்குகிற பணியிலே நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான உடல் விசுவாசிகளை, இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு அச்சத்தோடு கூடிய கிறிஸ்துமஸாகவே துவங்குகிறது. நம்முடைய எதிர்காலத்தை இன்னும் நம்மால் கணிக்க முடியவில்லை. திருச்சபை தொடர்ந்து திறந்து வைக்கப்படுமா, அல்லது ஆராதனைகள் நடக்குமா, கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுமா, அல்லது நம்முடைய அனுதின வாழ்க்கை எப்படி செல்லும்? தெருவோரங்களிலும் அனுதின வயிற்று பிழைப்புக்காய் இருக்கிற மக்களின் வாழ்வாதாரம் என்னவா? இப்படி பல கேள்விகள் மத்தியிலே கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நம்முடைய தூதர்கள், பயப்படாதிருங்கள். அந்த பயப்படாதிருங்கள் என்கிற அந்த செய்தி மாத்திரமே நமக்கு ஆறுதலை தரும். அந்த பயப்படாதிருங்கள் என்கிற செய்தி நம்மை கிறிஸ்துவை காண தூண்டுகிறது. கிறிஸ்துவை நாம் எப்படியேனும் நம் அகக்கண் முன் அவரை காண்பதற்கு, நம்முடைய ஆன்மீகத்தின் மூலம் அவரை காண்பதற்கு நம்மை நெருக்கி ஏவுகிறார் கிறிஸ்துவர். அவர் பிறப்பை நாம் கண்டுவிட்டால் இந்த பயமில்லாத வாழ்வுக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிறிஸ்துவை காணுகிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், இருளில் இருக்கிற மக்களின் வாழ்வில் ஒளியை பாய்ச்சுகிற அந்த நற்செய்தியை நமக்கு தருவதன் மூலம் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் அவர் தருகிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை எதிர்கொண்டு அழைக்க இந்த நாளிலே அவருடைய பிறப்பு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அவரை காண நாம் தைரியத்தோடு இப்பொழுது கடந்து போவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு எங்களுக்கு தருகிற ஆழமான செய்திக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விளிம்பு நிலையில் எங்கெல்லாம் மக்கள் இருளில் இருக்கிறார்கள், அந்த மக்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு திருச்சபையாய் நாங்கள் ஒளி கொடுக்கவும், ஒளியாய் செயல்படவும் நீர் எங்களை பக்குவப்படும். குறிப்பாய் ஆண்டவரே, மேய்ப்பர்களைப் போல நாங்கள் பயத்தோடு உம்முடைய தூதனின் செய்தி எங்களை ஆற்றுப்படுத்தும், தைரியப்படுத்தும். நாங்கள் இந்த உலகத்திலே தைரியத்தோடு கடந்து போவோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நாங்கள் தைரியத்தோடு அடியெடுத்து வைப்போம். இந்த பெருந்தொற்று காலத்தை எங்களை பக்குவப்படும், பலப்படும். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசை, ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கும். இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் வீடுகளில் தங்கியிருக்கிற முதியவர்களுக்காய், பெரியவர்களுக்காய் ஆண்டவர், வாலிபர்கள், சிறுபிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாருக்காய் ஆண்டவர் மருளாசி அவர்களோடு தங்கி தருகிறார். திருச்சபையின் போதகர் அவர் குடும்பத்துக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருச்சபையை நீர் எடுத்து இன்னும் பயன்படும். தெய்வீக பிரசன்னத்தினால் எப்பொழுதும் நீர் எப்பொழுதும் இங்கே பிரசன்னராக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கருவினார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தை. ஆம். தந்தை, மைந்தன், தூயார் அன்பு மரணம் ஆசீர்வாத வழியத்தை நீங்கள் ஆப்பாது நம் அனைவரும் இன்று கொண்டு சதா காலம் கையெழுத்தார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, மீண்டுமாய் உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே
இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையாரே, இந்த கிறிஸ்மஸ் ஈவு ஆராதனையிலே நம்முடைய மத்தியிலே வந்து இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொடுத்த நம்முடைய ஆற்காடு லூத்தரன் திருச்சபையுடைய பேராயர் மாமரை திரு சாமுவேல் கரடி ஐயா அவர்களுக்கு கார்மேல் திருச்சபை மக்கள் நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். 25/12/2021 சனிக்கிழமை காலை 5 மணிக்கு கிறிஸ்து பிறந்த திருநாள் ஆராதனை திருவிருந்துடன் ஆலயத்திலே நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு ஒரு ஆராதனை திருவிருந்து திருமேசை காணிக்கையோடு நடைபெறும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சபையாருக்கு முக்கியமான அறிவிப்புகள். இப்பொழுது தற்சமயம் தொற்று நோயினுடைய பாதிப்புகள் மீண்டுமாக அதிகரித்து கொண்டு வருகிறது என்ற அநேக காரணங்கள், அநேக பயங்கள், இவைகளின் மத்தியிலே திருவிருந்து ஆராதனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திருவிருந்து இன்றைய நாளிலே உங்களுக்கு அப்பமும் ரசமும் அடங்கிய ஒரு பேக், சிறிய பேக் கொடுக்கப்படும். இங்கே ஆல்டரிலே திருமேசைக்கு முன்பதாக இங்கே வைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று நீங்கள் இருக்கிற இடத்திலே அதை திருவிருந்தை நீங்கள் அருந்துமாறு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அதை குறித்தான காரியங்களிலே உங்களுக்கு அதிகமாய் தெரிந்திருக்கும். பல திருச்சபைகளிலே அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இன்றைய நாளிலே நாம் அதை பயன்படுத்துகிறோம். ஆகையினாலே ஒருவேளை இங்கே இருந்து கும்பலாக சலசலப்புகளை ஏற்படுத்துவது அல்லது நெரிசலை உண்டாக்குவது போன்ற காரியங்களை தவிர்த்து இந்த திருவிருந்து அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு உங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்லுங்கள். அங்கே நீங்கள் அந்த திருவிருந்து அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் அருந்திய பிற்பாடு அங்கே உங்களுக்கு டஸ்ட்பின் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒவ்வொரு லைனிலேயும் வைக்கப்படும். அதிலே நீங்கள் அதை போட்டுவிட்டு நீ இருக்குமாறு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து நீங்கள் சமூக இடைவெளியுடன் யாரும் நெரிசல் இல்லாமல் வரும். முதலாவது பெண்கள் வந்து அதை எடுத்து செல்வார்கள். பிற்பாடு நம்முடைய ஆண்கள் பகுதியில் இருந்து வந்து நாம் அதை எடுத்து செல்லுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய ஏவா வேலு ஐயா அவர்கள் தங்களுக்கும் கிறிஸ்தவ பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் திருவண்ணாமலை தொகுதி பொதுமக்களின் சார்பாகவும் இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற செய்தியை சற்று முன்னதாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த திருச்சபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த நாளிலே அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஆராதனை நடைபெறும். பாமாலை 52 பாடுவோம். நீர் வாரும் கர்த்தாவே, ராக்காலம் சென்று போம், மா அருணோதயம் காணவே ஆனந்தம் ஆகுவோம். பாமாலை 52 பாடுவோம். நீ
கொடுப்பதே பாக்கியம் என்ற நம்முடைய வாக்கின்படி நாங்கள் இன்னும் உற்சாகமாய் கொடுக்கும். இதனால் மனிதருக்குள்ளே சமாதானமும் பிரியமும் பெருகுவோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எங்கும் பிரபல்யமாகும். நீர் இக்காணிக்கையும் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சற்று நேரம் மௌனமாக மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யவும். கடவுளின் கிருபையை தஞ்சமாக பற்றி கொண்டால் வேத வாக்கியங்களுக்கு செய்ய நான் இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுடைய எல்லா பாவங்களும் கிருபையாய் மன்னிக்கப்பட்டன என்று அறிவிக்கின்றேன். உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடத்துவாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். பிரியமுள்ள கிறிஸ்துக்கான சிநேகிதர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னதாவது, ஜீவ ஆகாரம் நானே, என்னிடம் வருகிறவன் பசியடையவே மாட்டான்,
என்னில் விசுவாசம் வைக்கிறவன் ஒரு காலம் தாகமடையவே மாட்டான். நீதியின் மேல் பசித்தாகமுடையவன் எவனும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜனம் பானம் பண்ண சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்த இரட்சகர் பரிசுத்த ராபோஜனத்தில் நமக்கு தம்மையை அளிக்கிறார். இதை வாங்கி புசியுங்கள், இதில் எல்லாரும் பானம் பண்ணுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நம்பி வாருங்கள். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் அவரை நினைவு கூறவும், மேலோகத்தில் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் அவரோடு சேரும். அவர் இந்த ராபோஜனத்தில் நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறார். இதற்காக முழு மனதோடு அவருடைய பாதம் பணிந்து அவரை வேண்டிக் கொள்வோமாக. உயிரோடு எழுந்த ஆண்டவரும் இரட்சகருமானவரே, உமது அன்பின் சகல ஐஸ்வர்யத்தோடும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே, உம்மை நினைவு கூறவும் பாவ மன்னிப்பை பற்றி விசுவாசத்தில் திடப்படவும் முது சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். பாவத்திலிருந்து எங்களை சுத்திகரித்து விசுவாசத்தினால் நீர் எங்கள் இருதயங்களில் வாசமாயிருந்து உள்ளான மனிதனில் எங்களை பலப்படுத்தும். நித்திய ஜீவனின் நம்பிக்கையில் எங்களை ஸ்திரப்படுத்தும். அன்பில் நாங்கள் வளர்ந்தோங்கி நீர் பிதாவோடு ஒன்றாயிருப்பதைப் போல உம்மை விசுவாசிக்கிற யாவரோடும் ஒன்றாயிருக்க அருள் புரியும் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் உண்டாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் செய்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாம் ஆயத்தமாக அவர்கள் எடுத்து செல்வார்கள். அவர்கள் சென்று அவருடைய இடங்களிலே அதை நீங்கள் அருந்துமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை பக்கத்திலே யாராவது இதை பிரிக்க முடியாதவர்கள், ஓப்பன் செய்ய முடியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினாலே சலசலப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அதை எடுத்து செல்லுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ரோவிலேயும் அங்கே டஸ்ட்பின் வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே அதை நீங்கள் போட்டு விடலாம். தொடர்ந்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக பாமாலை 198 பாடுவோம். விருந்தை சேருமேன் அழைக்கிறார், ஆகாரம் பாருமேன் போஷிப்பிப்பார், தாகத்தை தீர்க்கவும் இயேசுவின் மார்பிலும் சாய்ந்தில பாரவும்
வா பாவி வா. பாமாலை 198 பாடுவோம். ஆ
தொடர்ந்து 196 பாடுவோம். தற்பரா தயாபரா நின் தட்சனை கைப்பற்றினோம், பொற்பரா நினைப்புகழ்ந்து போற்றினோம் பொன் நாமமே, அற்புதம் அடைக்கலம் நீ ஆதரித்து அனுப்புவாய். பாமாலை 192 பாடுவோம். அதனைத் தொடர்ந்து 196 பாடுவோம்.
கிறிஸ்து உங்கள் சர்வ பாவங்களுக்காக ஈடு செலுத்தின தமது பரிசுத்த சரீரத்தினால் இரத்தத்தினால் இப்பொழுது உங்களை திருப்தி செய்திருக்கிறார். அவர் வெற்றினால் உங்களை பலப்படுத்தி நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி மெய் விசுவாசத்திலே உங்களை நிலைநிறுத்தி காப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் எங்களுக்கும் பிதாவாகிய கடவுளே, உடைய குமாரிய திவ்ய வரங்களை எங்களுக்கு கொடுத்து திருப்தி செய்தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இந்த வரங்களை கொண்டு எங்களை சீர்படுத்தி விசுவாசத்திலே திடப்படும் எங்களுக்குள் ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டு பண்ணி ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு வைக்கச் செய்து பரிசுத்த நடக்கையில் எங்களை ஓங்கி வளரப் பண்ணும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடாட்சம் செய்தருளும் பிதாவே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பிறகு சபையார் 2 நிமிடம் அமர்ந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாபிதா வேண்டிக் கொள்வோமாக. மகிமையுள்ள பரமபிதாவினுடைய ஒன்றான குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே உமக்கு உண்டாயிருந்த தெய்வ மகிமையை விட்டு இவ்வுலகத்தில் இறங்கி வந்து பாவிகளை இரட்சித்த உமது கிருபை என்னதென்று நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டு வந்தோம். நாங்கள் கேட்ட அருமையான சத்தியங்களை மறவாமல் நன்றியறிதலோடு அவைகளை ஞாபகத்தில் வைத்து மெய் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து வர எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். ஆண்டவருடைய நாமத்தில் வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓசன்னா. எங்களை ரட்சித்து எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும் இயேசுவே. ஆமென்.
திருப்பெயராலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ a happy Christmas. அனைத்து விசுவாச மக்களுக்கும் அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் ஈவு ஆராதனையிலே நம்மோடு பங்கு பெற்று கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்களை நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக, குருசேகர பஞ்சாயத்து மற்றும் திருச்சபையின் பெரியவர்கள், விசுவாசிகள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி அவர்களை நம்முடைய போதகர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பும் நம்முடைய பேராயருடைய நிதிக்கான தொகையை பொருளாளர் அவர்களும் வழங்குமாறு கேட்டுக்கொள். நன்றி.